தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் அதிமுகவில் தான் மாற்றமே ஏற்பட மாட்டேங்குது. ஐயா ஸ்டாலின் 2021 பதவி ஏற்கும்போது அதிமுக பிரச்சனையாகி இதையே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. 2026 விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும்போது அதிமுக அவங்க பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் இந்த கட்சிக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப காலமாக எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கிற இந்த டைமில் சி.வி. சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசினார் ப்ரெஸ் மீட்டில். அவர் இப்படி பேசுவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளவு தெளிவாக அந்த கட்சியில் என்ன நடக்குது, பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாரு, கட்சி வெற்றி பெறதுக்கு நாங்கள் என்னதான் ஆலோசனை கொடுத்தாலும் அதை கேட்க மாட்டேக்காரு, கட்சி ஒன்றிணைறதுக்கு என்னதான் ஆலோசனை கொடுத்தாலும் அவர் கேட்க மாட்டேக்காரு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசினதை வச்சும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 12 தேர்தல் தோற்றதுக்கு அப்புறமும் நான் அந்த கட்சியில் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், மறுபடியும் எல்லாத்தையும் நீக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரகசியமாக கூட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அரசியல் படித்தவனா அவர் கட்சியின் நலனை விரும்பலை, அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு எண்ணம் இல்லை. யாரோ ஒருத்தருடைய கூட்டு வச்சு ரகசிய கூட்டு வச்சு இந்த கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த கட்சியை பகடக்காயை பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒரு அரசியல் படித்தோன்னா ஏன்னா ஒரு 12 தேர்தலில் தோத்துட்டு எவ்வளோ பெரிய கட்சி அது, தோற்றதுக்கான காரணம்லாம் தெரியுது, ஏன் தோக்குறோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அடுத்த தேர்தலில் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அவர் மேலே பல சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு சராசரி மனுஷன்னா ஒரு 12 தேர்வுலாம் ஒத்துக்குவாங்களா, ஆமாப்பா நான் தோத்துட்டேன்டா, இந்தாங்கடா வேற யாராவது ஓடுங்கடா, நீங்கள் யாராவது வச்சுக்குங்க அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு டைமில் ஒரு எண்ணம் வரும். ஆனால் இவருக்கு இன்னமும் நான் தான் கட்சியில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு என்ன, நான் ஒரு அரசியல் படித்தோம்னா இவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் லீடர் இல்லை என்ன மாதிரியான பொலிட்டிஷியன், அது ஒன்று சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுய புத்தி இருக்கணும். 2 புத்தி இல்லைன்னா அவர் வேற ஒரு மாதிரியான வார்த்தையை சொல்லி தான் பண்ண முடியும். ஒரு தலைவருங்கிறது மக்களால் ஈர்க்கப்படணும். நம்ம மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கோமா, காசு கொடுக்காம நம்மளை பார்க்க வர்றாங்களா அதை பார்க்கணும். இல்லை நம்ம செயல்பாடுகளால் ஈர்க்கப்படும். 4 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, விவசாயி நானுன்னு சொல்லி ஆட்சியில் இருந்தார்ல, என்ன புரட்சி பண்ணார் அவர். அந்த 4 வருஷத்தை பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அவரை இன்னொரு காமராஜர் மாதிரி எளிய ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தார்னு சொல்லி ஆதரிச்சுப்பாங்க. எதுவுமே செய்யலையே. அது விவசாயிகளுக்கு எத்தனை அணை கட்டினார் தமிழ்நாட்டில், எதுவுமே செய்யாமல் நான் விவசாயத்து குடும்பத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை பேசுறது. ஒரு பெரிய கட்சி அதில் பாதாளத்தில் போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவர் அந்த கட்சிகளை நீக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியல. இன்னைக்கு நீக்கினவங்க பூரா சட்டமன்றத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. ஜே.சி.டி. பிரபாகர் ஐயா சபாநாயகர். இப்போ அவர் பேச்சு தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா கேட்கணும். எப்படி அரசியல் மாறுது பாருங்க. அதுதான் முன்னோர்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இதே விதத்தால் மரத்தை பழத்தை அறுக்கலாம், வேணா விதைச்சா வினையத்தான் அறுக்கணும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரும். அவர் எப்பவுமே அப்படித்தான் விதைச்சார் எடப்பாடி பழனிசாமி ஐயா. இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கல்ல, சட்டசபையில் எதிரில் அமைச்சராக உட்காந்துருக்காரு செங்கோட்டையன். திமுக பக்கம் ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு முதல் சீட்டில் ஜெயிச்சு போய். வைத்திலிங்கம் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் அவரும் உட்காந்துருக்கிறாரு ஜெயிச்சுட்டு. இப்படி கட்சியை விட்டு நீக்குங்களை எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த 26 எம்எல்ஏக்களே நீக்கிறார். அப்போ இவர் என்ன மாதிரி பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னமோ நான் ஒரு அரசியல் படித்தோன்னா இவரை ஆராய்ஞ்சதில்லை. இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க, இவரை பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அது பிஜேபி இல்லை. எல்லாரும் பிஜேபின்னு சொல்கிறாங்க. பிஜேபி இயக்கலை, பிஜேபி இயக்க வாய்ப்பு இல்லை, பிஜேபி இயக்கலை. இது பிஜேபி பேச்சே கேட்கலையே. அவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய கூட்டு இருக்கு, ஸ்டாலின் ஐயாவுக்கும் எடப்பாடிக்கு அப்படின்னு பல தடவை பேசிட்டே இருப்பாங்க. இந்த கொடநாடு வழக்கில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா சிஎம் இருக்கும்போது கோர்ட்டில் போய் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை போய் பெரிய
வழக்க அவர் பதிவு பண்ணவர் ஐயா ஸ்டாலின். ஆனால் 5 வருஷம் ஆட்சியில் அவர் மீது, எடப்பாடி பழனிசாமி மீது எந்தவித நடவடிக்கையும் ஸ்டாலின் ஐயா எடுக்கல. கொடநாடு கேஸை 3 மாசத்துல முடிப்பேன்னு சொன்னாரு, ஐயா ஸ்டாலின் எடுக்கல. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டார் ஸ்டாலின். அதனால ஒரு சந்தேகம் இருக்குது, ஸ்டாலின் ஐயா தான் ஐயா எடப்பாடியை இயக்குறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. வெளியில சும்மா பேசுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இப்படி நடக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு அரசியல் புரிச்சோன்னா எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி இல்லாம திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசும்போது இப்படிலாம் பேசுறதுக்கு எப்படியா மனசு வருது? அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள் முட்டாளா? ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி நடத்திட்டா நீங்க 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியுமா? 6 மாசத்துல திமுகவும் அழிஞ்சிடும், அதிமுகவும் அழிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அதிமுக பிரச்சனைங்கிறது எதை நோக்கி போகும் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமியோட முகத்திரை வெளியில கிழிச்சிட்டாங்க. சண்முகம் சார் அவரை வெளிப்படையா பேசிட்டாரு. இன்னொன்னு முக்கியமானவங்க எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவங்க எல்லாருமே முக்கியமான, ஒரு விஜயபாஸ்கர் எல்லாருமே முக்கியமானவங்க. அவங்க எல்லாமே இந்த பக்கம் வந்ததுனால எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார். நீங்க பாருங்களேன், கொஞ்சம் அவர் பார்த்துக்கூடாது. சசிகலா அம்மாவை சேர்ப்பாங்க கட்சியில, இவங்க எல்லாரும் சசிகலா அம்மாவை பார்ப்பாங்க. அவங்களும் கட்சி ஒன்றிணைந்து தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படி உருவாகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை அது என்ன மாதிரி முடியும் அப்படிங்கிறது போக போக தெரியும். ஏன்னா இப்போ அவர் எப்படி அரசியலில் உயர் இடத்துக்கு வந்தார்னு பார்க்கும்போது, சசிகலா அம்மா தான் திடீர்னு அவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. காரில் விழுந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே அவர் துரோகம் பண்ணார், கட்சி விட்டு நீக்கிறாரு, ஓபிஎஸ் நீக்கிறாரு, டிடிவி நீக்கினாரு. இப்படி நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு டம்மி தலைவரை வச்சு ஜெயிக்கிறது தானே, அது வலுவான தலைவர் தானே ஜெயிக்க முடியாது. சசிகலா அம்மா உள்ள வந்துட்டா திமுக தோத்துரும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சசிகலா அம்மா ஏடிஎம்கேல வந்தா திமுக தோத்துரும். ஏன்னா அவங்க பெரிய வாக்கு வங்கியை பிரிச்சு வெற்றி, அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கியை பிரிக்கிறாங்க முக்குலத்தூர் தேவ சமூகம் மூலமா, எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்காக. ஏன்னா தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில உள்ள வர்றப்போ அந்த ஓட்டு அதிமுகவுக்கு மாறும்போது அது வெற்றியா மாறிடும். சாதாரண லாஜிக் தான், இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவர் சிவி சண்முகம் இப்போ பேசும்போதே சசிகலாமாலாம் சேர்க்க சொன்னோம், இவர் தான் சேர்க்கலன்னு சொல்றாரு. ஸோ அவங்களெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா அதிமுக இன்னும் வலு போகிறோம். பழைய அதிமுகவா ஒரு கட்டமைப்பு மிக்க அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள, இப்போ ஒன்று சேர்ந்தாலும் அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எல்லா நிர்வாகிகளையும் சரி பண்ணி எங்கெங்கே வலுவான ஆட்களை போடலாம். சரி, அடுத்த தேர்தலுக்கு தயாராகிடலாம். இப்போ ஒன்றுல கட்சி ஒன்று சேர்ந்துட்டு அதிமுக மாநாடுன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலே அந்த அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை, அதிமுக எம்எல்ஏக்கள் பிரச்சனை அதிமுக ஒன்றிணையும். சசிகலா அம்மாலாம் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு, அதில் கொண்டு போய் விடும். ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல், நான் ஒரு அரசியல் படிச்சுனா சொல்றேன், தப்பா தான் இருக்குது. அவர் இனிமே அவர் மனசு மாறி அதிமுகவில் அவர் வழி நடத்துவாராங்கிறது தெரியல. அது வழி நடத்துக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதிமுக பொதுச் செயலாளரை மாற்றினா அந்த கட்சி நல்லா இருக்கும். கட்சி எடப்பாடி பழனிசாமி ஐயா பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வளராது. அந்த கட்சி தோல்வியை சந்திக்கும். அதுக்கான ஒரு ஆளுமை திறன், ஒரு நிர்வாகத்திறன், ஒரு எல்லாத்தையும் அரவணைச்சு செல்ற போக்கு எதுவுமே அவர்கிட்ட இல்லை. பொறுப்பற்ற தனமாக நடந்துக்கிறதுனால அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டு புதுசாக ஒரு தேர்தல் வச்சு வேற ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தா அதிமுகவுக்கு நல்ல எதிர்காலம். இல்லை அவர் இருந்துக்கிட்டே இருந்தார்னா அடுத்தடுத்த தேர்தலில் இன்னும் படுமோசமாக இருக்கும். எடப்பாடி தொகுதியில் ஐயா எடப்பாடியே தோப்பார் அடுத்த தேர்தலில். அப்படி வரும். அந்த தேர்தலில் கூட விஜயுடைய வேட்பாளர் கொடுத்த நின்றால அவரை அபகரிக்காமல் இருந்திருந்தா எடப்பாடி தோற்றுருப்பார். ஸோ அங்கேயும் ஒரு எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி பெறது எல்லாருமே நேர்மை இல்லாத வெற்றியாகவே இருக்குது. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு தவறான முன்னுதாரணமான அரசியல்வாதியை தான் அவரை பார்க்க முடியுது. ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வரக்கூடாது. அது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மனிதனோட முடிந்து விட வேண்டும். இன்னொரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி
என்ன மாதிரி அரசியலுக்கு வந்து எப்படி துரோகம் பண்ணி அப்படிங்கிறத வேற ஒரு அரசியல்வாதிகள் வரக்கூடாதுங்கிறது தான் என்ன மாதிரி அரசியல் படித்தோடைய எண்ணமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு. தவறான அரசியல் செய்தவர்கள், நேர்மையற்ற அரசியல் செய்தவர்கள் என் முகத்திரையை கிழிச்சிட்டாங்க. இனி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்வு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி.